எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோங்கன்னா புளி சாதம் தாங்க பார்க்க போகிறோங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். புளி ஊற வச்சுட்டேங்க. அரிசி வெளியே பற்ற வச்சு வள வச்சு அரிசி கொட்டி விட்டேன். இப்போ அதுக்கு தேவையான பொருளை வறுத்து எடுத்துக்கலாங்க. வேர்க்கடலை வறுத்து வச்சிடலாங்க. இப்போ அதுலேயே வெந்தயம் கொஞ்சம் போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாங்க, கருகாமல். இப்போ வர கொத்தமல்லி வறுத்துக்கலாம். இப்போ சீரகம் மிளகு போட்டு வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ வரமிளகா கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு கருவேப்பிலை சேர்த்து வறுக்கும்போது உப்பு கொஞ்சம் கல் உப்பு போட்டு வறுத்தா கருவேப்பிலை நிறம் மாறாமல் வரன்னு வருங்க. அதனால் உப்பு போட்டு தான் வறுப்பேன். முந்திரி பருப்பு ஒரு ஆப்ஷன் தாங்க. தேவைன்னா போட்டுக்கலாம், தேவையில்லைன்னா விட்டுலாம். நான் குட்டி சாப்பிட்றதுனால முந்திரி பருப்பு சேர்த்துக்குவோங்க. நிலக்கடலையை வறுத்து ஒரு 5 நிமிஷம் ஆற வச்சு இந்த மாதிரி மேல் தோல் நீக்கிட்டு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், வறுத்து வச்சுட்டா அது கூடவே முந்திரி 2 போட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ சோறு இருந்துச்சு வடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், புளி குழம்புக்கு தேவையானது எல்லாம் பூண்டு உரித்து எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேங்க. எல்லாம் தேவையானதெல்லாம் புளியும் கரைச்சி வச்சுக்கிட்டேன். இப்போ தாளிச்சு விட்டுறலாங்க. வாசத்துக்கு கல்லெண்ணெயும் டேஸ்ட்டுக்கு நல்லெண்ணெயும் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு போட்டு பொரிஞ்ச பின்னாடி பூண்டு உரித்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சதை போட்டு அது கூடவே கருவேப்பிலை வரமிளகாய் போட்டு இந்த மாதிரி புளி சாதம் செய்யும் போது நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சால் டேஸ்ட்டு சூப்பராக வருங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கிண்டி விட்டு இப்போ அரைச்சி வச்ச பொடியை சேர்த்துக்கலாங்க. கூட கொஞ்சமாக கல் உப்பு போடணும். கல் உப்பு போட்டால் கொஞ்சம் டேஸ்ட் வருங்க. எந்த டைப் போட்டால் பாருங்க, வதங்க முன்னாடி நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணியும் ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா கலக்கி விட்டுட்டு இப்போ கடலைக்கொட்டை போட்டுக்கலாம். நிலக்கடலைங்க, நாங்கள் கடலைக்கொட்டைன்னு தாங்க சொல்லுவோங்க. இந்த டைம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. நல்லா ஒரு 10-15 நிமிஷம் கொதிக்கணுங்க. அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும். புளி தனியாக எண்ணெய் தனியாக நம்ம ஊற்றின எண்ணெய் கொஞ்சம் பிரிஞ்ச மாதிரி வரும் பாருங்க. நல்லா பிரிஞ்சிருச்சு. இப்போ 10-15 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ எண்ணெய் இந்த மாதிரி பிரிஞ்சு வந்தோடனே இப்போ புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தங்க. எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வருது பாருங்கள். ரெடி ஆயிடுச்சுங்க புளி குழம்பு. சாதம் கொட்டி கொஞ்சம் லைட்டாக ஆற வச்சுட்டோங்க. ரொம்ப ஆற வைக்கக்கூடாது, கொஞ்சம் ஆற வச்சுட்டேன். குழம்பு சூடாது. குழம்பு சூடாக இருக்கும், சாதம் ஆறி இருக்கணும், கொஞ்சம் லைட்டாக ஆறி இருக்கணும். இப்போ போட்டு கலர்னா புளியோதரை, சூப்பரான புளியோதரை ரெடிங்க. சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இது கூட உருளைக்கிழங்கு பொரியல் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க.